பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஜனனி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி குணசேகரன் பயங்கர கோபத்தில் இருக்காரு. நான் கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஈஸ்வரிக்கு தெரியும். ஸோ மற்றவங்க யாருக்குமே அது தெரியாது. அண்ட் கரெக்டாக கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே முடிவெடுத்திருக்கும் போது நம்ம நந்தினி எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் ஸோ ரெடி ஆகாமல் வந்து நிற்பாங்க. என்ன நந்தினி இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்னு கதிர் கேட்பாரு. ஒரு நிமிஷம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நந்தினி பார்த்தீங்கன்னா வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிரும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற விஷயம் தடைப்பட்டுரும். இந்த விஷயத்தினால நம்ம ஆதி குணசேகரனுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். கட்டுறதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, அது தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் வேற ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது, அதுவும் அந்த ஜனனினால தான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரன் வந்து சொல்கிறாரு. ஸோ ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ரியாக்ஷனுமே பண்ணல குணசேகரன் சொல்றதுக்கு. ஏன்னா வந்து குணசேகரன் யாரு எப்படிப்பட்டவன், அது மட்டும் இல்லை ஜனனி இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்ம ஈஸ்வரிக்கு புத்தியில் கொஞ்சம் உரைச்சிருச்சு போல இருக்குது. ஸோ அதனால இனிமேல் ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒன்றா நின்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே பாடுபடுறது ஜனனி மட்டும்தான். ஸோ அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கூட அவங்க வந்து பொருட்படுத்தாமல் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆதி குணசேகரனை பொறுத்த வரைக்கும் சும்மா வாய் வார்த்தையில் மட்டும்தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர செயலில் எதுவுமே வந்து இல்லாமல் இருக்குது. இப்போ தான் முறையாக வந்து ராவணன் ஏற்றி விட்டதுனால மட்டும்தான் ஆதி குணசேகரன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஜனனி வீட்டுக்குள்ளே வரும்போதே நம்ம ஆதி குணசேகரன் ரொம்பவே கோவப்படுறாரு ஜனனியை பார்த்த உடனே. ஸோ எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு ஜனனி, எங்கே போன நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜனனி சொல்கிறா. அப்போ ஏன் நீ வந்து ஃபோன் பண்ணால் உனக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது, நீ எங்கே போயிருந்த, நேற்றுலேருந்து உன்னை ஆளை காணோம், நேற்று நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட வீடு கதவு திறந்து இருந்துச்சு, முன்னாடி ஃபுல்லாக கட்டையாக கடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுக்கா, நான் அதை பற்றி உங்ககிட்ட நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஜனனியை பார்த்து நம்ம ஆதி குணசேகரன் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. வந்துட்டியா நீ, வீட்டை திறந்து போட்டுட்டு ஓ இஷ்டத்துக்கு நீ எங்கேயோ போயிருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், எங்கே போன நீ அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கேயும் போடலையே அப்படிங்கிற மாதிரி ஜனனி சொல்கிறா. ஏய் ஒழுங்கு மரியாதையாக உண்மையை பேசு, நீ எங்கே போன எதுக்காக போன அப்படிங்கிற விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, எல்லாமே எனக்கு தகவல் வந்துருச்சு, இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன நீ வந்து இது பண்ண போயிட்டியா, உன் புருஷன் என்னன்னா ஒரு பக்கம் வந்து வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ ஒரு பக்கம் போய் வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா, இதெல்லாம் என் குடும்பத்தில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நான் எங்கேயுமே போல எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி சொல்கிறா. இதுக்கு மேலெல்லாம் உன்னை நம்புகிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியை பார்த்து சொல்கிறாரு. அப்படி நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா அது எப்பயோ நான் பண்ணியிருப்பேன், இப்போ தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அது மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வரணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா இது ஏன் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் ஞானம் அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஈஸ்வரி வந்து சரி வா நீ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி அதை எதையுமே கண்டுக்காம ஜனனியை பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து மேலே போயிடுறாங்க. ஸோ பின்னாடியே வந்து நம்ம ரேணுகா, நந்தினி, தர்ஷினி எல்லாருமே வந்து போயிடுறாங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே, பார்த்தீங்களா எல்லாரும் என்னமோ அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஏன் நந்தினி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இந்தாருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நந்தினியுமே பார்த்தீங்கன்னா கதிரோட பேச்சை கேட்காம அப்படியே போயிடுறாங்க. ஆதி குணசேகரனுக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, மறுபடியும் இவங்க எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்களோ, ஒன்று கூட்டிட்டா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிருமே, எவ்வளவோ தூரம் இவங்க ரெண்டு பேரையுமே பொன்னாட்டிக்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்க சொல்லி இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு குணசேகரனுக்கு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ராவணன் பற்றின அத்தனை உண்மைகளையுமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜனனி இந்த விஷயத்த நம்ம இவங்கக்கிட்ட சொல்லுவோமா வேண்டாமா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ மேலே போனோடனே நம்ம ஈஸ்வரி வந்து இங்கே பாரு ஜனனி, நீ எங்கே போன என்ன பண்ண அப்படின்னு நான் எதுவும் கேட்க விரும்பலை, ஆனால் நீயும் சரி உன் வயிற்றில் வளர குழந்தையும் சரி ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா ஏதாவது நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு ஜனனி, இங்கே நடக்கிற விஷயம் உனக்கு எதுவுமே வந்து தெரியாது, இப்போது நீ நேற்றுலேருந்து காணாமல் போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் சக்தி எங்கே போனான்னு தெரியலை, யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி
இந்த மாரி வந்து நீ வந்து இந்த குடும்பத்தையே அழிக்க போற அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்போ நேத்துலேருந்து இவர் என்னடான்னா, வேட்ட கருப்புக்கு வந்து கட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, "என்ன சொல்றீங்க அக்கா? புரியல. கட்டு கட்டணும் அப்படின்னா என்னது?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது ஒரு பெரிய விஷயம் ஜனனி. அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. "சரி அப்போ இத எதுக்கு இப்போ வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க?" அப்படின்னு சொல்றதுக்கு, "இந்த குடும்பத்த அழிக்கிறதுக்காக நீ தான் என்னமோ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கட்டு கட்டியே தீருவேன். அப்படி கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து யார் இந்த குடும்பத்துக்கு தப்பு பண்ணணும், கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை." அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லக்கா, நல்ல விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஜனனி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கா பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு? பண்ணட்டும் தாராளமா. இந்த குடும்பத்துக்கு யாரு கெட்டது பண்றாங்களோ அவங்களுக்கு தானே அது போய் சேரப்போகுது. அப்போ எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பமும் சரி, இந்த குடும்பத்துல உள்ளவங்களும் சரி எல்லாருமே நல்லா இருக்கணும். தேவையில்லாத ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு பிரச்சனையில வந்து அவங்க போகாம இருந்தாலே எனக்கு நல்லது." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. உன் மனசுக்குள்ள நீ வேற என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது ஜனனி. ஆனா அது ஏன் எங்ககிட்ட வெளியில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா, இப்போதைக்கு இத வந்து பேசுற நேரம் கிடையாது. ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த குடும்பத்துல வந்து ஒருத்தனால பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பா நம்ம தான் நம்ம குடும்பத்த காப்பாத்தி ஆகணும். அவனோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன சொல்ற ஜனனி? நீ யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "வேற யாரு? அந்த ராவணன தான் வந்து சொல்லுவா." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரு நந்தினி வந்து சொல்றாங்க. ஸோ இத கேட்டு ஜனனிக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. "என்ன ஜனனி இவ சொல்றது உண்மையா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "அக்கா ப்ளீஸ் என்கிட்ட இப்போதைக்கு நீங்க எதுவுமே கேட்காதீங்க. கண்டிப்பா நானே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரி ஓகே, நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்காக எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆதிகுணசேகரன் கிட்ட சொல்றாங்க, "ஆமா, நீங்க என்னமோ வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டு கட்ட போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னீங்களாமே, அதுவும் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க வந்து கட்டு கட்டுறதா இருங்க. அது எல்லாமே வந்து நல்லது தான். ஆனா எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை யாரோ ஒருத்தனால வரப்போகுது அப்படின்னு தோணுது. அத மட்டும் கொஞ்சம் நீங்க என்னன்னு பார்த்துக்கோங்க." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி வந்து சொல்லிர்றா. ஸோ ஜனனி இந்த மாரி சொன்னோனே பார்த்தீங்கன்னா, கதிர், ஞானம் 2 பேருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க. "என்ன நீ லூசுத்தனமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? யாரோ ஒருத்தனால என்ன? உன்னால தானே இந்த வீட்டுக்கே பிரச்சனை வரப்போகுது. அத நீயே சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இங்க பாருங்க, நான் 1000 தடவ சொல்லிட்டேன். இந்த குடும்பத்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நெனப்பு. ஆனா பிரச்சனை கண்டிப்பா வரப்போகுது. அது யாரால அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கே வந்து தெரியும். அப்பதான் யார் நல்லவங்க, யார நம்பி நீங்க இவ்ளோ நாள் இருந்தீங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ராவணன் மேல தான் வந்து இவ சொல்றாளோ அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் வருது. இருந்தாலுமே குணசேகரன் அது எதையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. "இங்க பாரு, தேவையில்லாம எதையாவது ஒண்ணு குழப்பணும், வீட்டுக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்ணணும்னு சொல்லி நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எப்பதான் இவங்க வந்து ராவணன் பத்தின உண்மைய புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.